டெய்லி லைஃப்பில் தேவையான ஒரு ட்ரிங்க்ஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டு போயிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ இதில் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். நார்மலாகவே நம்ம ஊர் கடைகளில் கொடுக்குற அந்த கொசுரா கொடுக்குற கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஆம்லா, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன், இஞ்சி, அப்புறம் பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த 2 கார்ன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வாங்கின பொருள் எல்லாமே வந்து யோசிக்கலாம், இது என்னடா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, கார்ன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய் இது எல்லாமே வந்து நம்ம உடம்புக்கு டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். இதை நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்கன்னாலே நம்ம உடம்புல வர்ற முக்கால்வாசி நோயை வந்து நம்ம வந்து தடுத்துடலாம். ஸோ அதனால தான் இதெல்லாம் தான் நம்ம காமிக்கும்போது யாராவது ஒருத்தராவது ட்ரை பண்ணுவாங்கள்ல, அதனால தான். ஸோ லெமனு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்லா, இஞ்சி. ஸோ இந்த பிக்சரில் காட்டுறது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் ஒரு ட்ரிங்க் தாங்க நம்ம பண்ண போகிறோம். அதாவது நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் வந்து உங்களுக்கு வந்து இம்யூனிட்டியை மட்டும் பூஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்கின்னை நல்லா கிளியர் ஸ்கின்னாக மாற்றும். ஸோ இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஸ்கின்னு நல்லா இருக்கணும், ஹேர் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க நீங்கள் தாராளமாக இதை குடிக்கலாம். அப்புறம் வந்து ஜீரண பிரச்சனை இருக்கிறவங்களும் தாராளமாக இதை நீங்கள் குடிக்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நான் அதே மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணி எடுத்த எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்து அதை கட் பண்ணி அதில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இப்போ நான் அதனால தான் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறது எல்லாத்தையுமே காமிக்கிறேன். இஞ்சி வந்து தோலை வந்து நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமும் இன்னொரு டைமும் நம்ம வந்து கழுவணும், அதான் நல்லது. ஏன்னா அதில் மண் இருக்கும் இல்லையா, அதனால் தோலெல்லாம் ஃபஸ்ட்டு கழுவிட்டு திருப்பி தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி அதே மாதிரி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு ஃபில்டர் எடுத்து அந்த ஃபில்டரில் வந்து நீங்கள் அதை ஊற்றி நல்லா சாறை வந்து நல்லா புழிஞ்சிடணும். என்னடா பிளாஸ்டிக் ஃபில்டர்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலி இந்த மாதிரி சூடு இல்லாததுக்கு நம்ம இந்த மாதிரி வந்து ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ காஃபி, டீ வந்து இதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஜூஸ் ஐட்டங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி ஹீட் இல்லாததுக்கு மட்டும்தான் இதை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம அரைச்சி அதெல்லாம் ஊற்றிட்டு கடைசி மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் நல்லா நம்ம வந்து ஸ்பூனை வச்சு அப்படிலாம் பண்ண வேணாங்க. நமக்கு நல்லா நம்ம கையை வந்து நல்லா கழுவிருப்போம் இல்லையா. ஸோ அதனால் நம்ம கையை வச்சே நம்ம பிசைஞ்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பில்லை. ஸோ நான் எப்பயுமே வந்து என்னோடய கை வச்சு தான் நான் பண்ணுவேன். ஸோ பார்த்தாலே தெரியும். ஸோ புழிஞ்சு எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இவ்வளோத்தையும் நம்ம வந்து ஒரே நாளில் வந்து நம்ம குடிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து ஐஸ் க்யூப் ட்ரே வாங்கி வச்சுருக்கேன். 2-3 எண்ணம் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐஸ் க்யூப் ட்ரேயில் இதில் நான் ஊற்றி வச்சுருவேன். ஊற்றி வச்சுட்டு பட் அரைக்கிற அன்னைக்கு கொஞ்சமாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாகவும் குடிச்சிப்போம். மிச்சத்தை வந்து ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுட்டு டெய்லி ஒரு 2 க்யூப் இல்லை 3 க்யூப் டெய்லி காலையில் பல் தேய்ச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து போட்டு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு ரிஃப்ரெஷிங்காகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ராவாக எடுத்துட்டேன், தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணல, அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. பட் ஓகே, ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.